ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஏற்கனவே பசும்பாலில் இருந்து பாலாடை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாலாடை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு தயிரில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா இதையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே மூடி போட்டுடலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கூடயும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.